அவர் வந்து எம்பி பதவி, மந்திரி பதவி இதுவே கிடையாது. நான் வந்து கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன், தமிழர்களுக்காகத்தான் இருப்பேன் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்துச்சு அவரை போயிட்டு இடி டைரக்டரு, சிபிஐ டைரக்டரு, அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், இது முழுக்க முழுக்க அரசியல். இதுல வந்து எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாது. பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க. அவர் வந்து பாஜக தலைவராக இருந்தவர், இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். அப்புறம் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஜனங்களும் யோசிப்பாங்க. பிரச்சனை காலனி அப்படின்ற வார்த்தையில என்ன சார் அது காலனி மக்களுடைய மனசுல தெருப்பெயர்கள், கிராமத்து பெயர்கள் இதில் இருக்கிறத நீக்கணும் அப்படின்னு. சென்னையில் வந்து பழைய வண்ணாரப்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டை அப்படின்னு இருக்கு. இங்கே மாவட்டத்தில் வந்து டாக்டர் நாயர் சாலைன்னு இருக்கு. அப்போ அந்த நாயர்ன்றது ஜாதி பெயர் தானே. இந்த பெயர்களை நீக்குவதனால என்ன சாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வருஷமா நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம். நம்ம ஜாதிக்காரங்கள்லாம் வாங்க, நமக்கு எல்லாத்துலேயும் கோட்டா இருக்குது, எது வேணுமோ நம்ம ஜாதிக்காரன் சொல்லுங்க, எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னும் இன்றைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கின்ற ஒருத்தர் தான் பேசினாரு. எப்படிங்க பட்டியல் இனத்தவரை கோயிலுக்குள்ள விட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அரசு தரப்புல எப்படிங்க சொல்லலாம்? என்னங்க நடக்குது இங்க? இவர் சொல்றாரு நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னு. முதல்ல இந்த மனசுக்குள்ள இருக்க ஜாதிய உணர்வுகளை நீக்குவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அதை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் தெரு பெயர்ல இருக்கிறத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. சுத்தமா எனக்கு புரியல எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது சமூகம். ஒரு சாமி கும்புறத்து கூட கோர்ட்ல போயிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வர வேண்டி இருக்குதுன்னு சொன்னா இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி த டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். சார் இப்போ திடுக்கிடும் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு சார், எல்லாம் ட்விட்டரில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. திடுக்கிடும் செய்தியா? ஆமாம் சார். சொல்லுங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து அமித்ஷாவோடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இடியோட டைரக்டரேட் ஆகிறதா வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு வருதே சார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு பதவி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஆச்சுன்னா திமுக அமைச்சரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற கேள்விக்குறியும் வைக்கப்படுதே சார். இது உண்மைத்தன்மை என்னதில்லை? இல்லை, அமித்ஷா அவர்களை வந்து அரசியல் ஞானி நீங்கள் என்ன சொல்கிறீங்கல்ல அது காமெடி. ஆனால் அவரை வந்து அரசியல் ஞானின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேர் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. சாணக்கியர்னாலே அரசியல் தான், இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில் அவரு போயிட்டு நீங்கள் இந்த மலையாள நடிகர் திலகன் ரேஞ்சுக்கு ஆகிட்டீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஏஎஸ்பி பன்னீர்செல்வம், நீ மறுபடியும் அந்த யூனிஃபார்மை போடணும், சத்ரியன் ஞாபகம் இருக்கா? விஜயகாந்த். யாருங்க இந்த மாதிரிலாம் வந்து புதுசு புதுசாக யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரூம் போட்டு யோசிப்போர் சங்கம் இதில் ஏதாவது இருப்பாங்க போல இருக்கு. அவர் வந்து எம்பி பதவி, மந்திரி பதவி இதுவே கிடையாது. நான் வந்து கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன், தமிழர்களுக்காகத்தான் இருப்பேன் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்துச்சு அவரை போயிட்டு இடி டைரக்டரு, சிபிஐ டைரக்டரு, அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அது அஜித் தோவால் இருக்கார். அதுக்கப்புறம் இதை ஒன்று சொல்ல வேண்டியது தானே? இல்லை, அப்படிலாம் நான் நினைக்கல. ஏன்னா முதல்ல அதுக்கு வழிவகை இருக்கா இல்லையா அப்படின்றத விட்டு தள்ளுங்க. அவரை நீங்கள் அந்த பதவியில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் வந்து குறிப்பாக நீங்கள் வேற இப்போ கேட்டீங்க அப்போ திமுகலாம் என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ நடவடிக்கை எடுத்தால் பாருங்கள், இது முழுக்க முழுக்க அரசியல். இதில் வந்து எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாது. பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க. அவர் வந்து பாஜக தலைவராக இருந்தவர், அவரை கொண்டு போயிட்டு அந்த பதவியில் உட்கார வைக்க முடியுமான்றது செகண்டரி. உட்கார வைக்க வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும். அப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஜனங்களும் யோசிப்பாங்க, கரெக்டு தான் போல இது திமுக சொல்கிறது அப்படின்னு. அதனால் இது வந்து கொஞ்சம் கூட உண்மை இருக்கிறதா எனக்கு தெரியல விக்ரம். ஓகே சார். சார் அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் அதாவது சட்டசபையில் அறிவிக்கிறாரு, இந்த மாதிரி காலனி அப்படின்ற வார்த்தை வந்து இனிமேல் உபயோகப்படப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இதுக்கு திருமாவளவன் அவர்களுமே வந்து ரொம்ப பெருமையோடு இதை நான் வரவேற்கிறேன், கலைஞரின் வழி வந்த, பெரியாரின் வழி வந்த ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லை இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறார் சார். அதே மாதிரி தெருக்கள், கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜாதி பெயர் இருக்கக்கூடிய இதையும் மாற்றினீங்கன்னா நல்லா இருக்குன்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு சார். இது நடைமுறைப்படுத்தப்படுமா? அதாவது காலனி அந்த பெயர் நீக்கணும் அப்படின்னு சொன்னால் டிமாண்டி காலனி படம் கூட வந்தது, இங்கே தான் இருக்குது சென்னையில். சிஐடி காலனி, அங்கெல்லாம் நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்க முடியுமா? கோடி. கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி, எவ்வளோ போஷ் ஏரியா. அண்ணா நகரில் சாந்தி காலனி,
அங்கெல்லாம் வந்து எங்கே இருக்கீங்க, நான் சாந்தி காலனியில் இருக்கேன் அப்படின்னா, போ பெரிய ஆளுப்பா, சிஇடி காலனியில் இருக்காருப்பா சொல்கிறோமா இல்லையா? ஸோ பிரச்சனை காலனி அப்படின்ற வார்த்தையில் இல்லை, என்ன சார் அது காலனி மக்களுடைய மனசில் இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்த சேரி அப்படின்றது, மறுபடியும் சொல்கிறேன், சேரி அப்படின்ற வார்த்தையில் பிரச்சனை இல்லை, மக்களுடைய மனசில். இன்னைக்கும் புதுச்சேரி பாண்டிச்சேரி அங்கே தானே இருக்குது. பாண்டிச்சேரினாலே நம்மளுக்கெல்லாம் அப்படியே அப்படி ஆயிடுது இல்லை. சென்னையில் வேளச்சேரி இருக்குது, செம்மஞ்சேரி இருக்குது, இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. மக்களுடைய பார்வை, மக்களுடைய மனசு, அங்கே தான் வந்து பிரச்சனை இருக்குது. நம்பர் 1. அடுத்தது திருமாவர்கள் வந்து இது மாதிரி கலைஞர் வழி வந்த, பெரியார் வழி வந்த அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. கரெக்டு. அவருக்கு வந்து எதையாவது கண்டுபிடிச்சி நமது முதலமைச்சர் அவர்களை பாராட்டணும் அப்படின்னு காத்து நிற்கிறாரு. அதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு தானே தவிர மற்றபடி இதில் சரி விடுங்க, நாளைக்கே வந்து முதலமைச்சர் வந்து இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படின்னு பேசும்போது ஏதாவது சொன்னால் கூட அதுக்கு கூட வந்து பாராட்டு தெரிவிக்கிற அளவுக்கு திருமாவர்கள் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்போ அது சொல்லியிருக்காரு, திருப்பெயர்கள், கிராமத்து பெயர்கள் இதில் இருக்கிறத நீக்கணும் அப்படின்னு. சென்னையில் வந்து பழைய வண்ணாரப்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டை அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே மாவட்டத்தில் வந்து டாக்டர் நாயர் சாலைன்னு இருக்குது. அப்போ அந்த நாயர்ன்றது ஜாதி பெயர் தானே. இப்போ ஊவே சாமிநாத ஐயர்லேருந்து ஐயரை நீக்கிட்டாங்க, ஊவே சாமிநாதன் அப்படி தான் சொல்கிறோம். அப்போ அந்த டாக்டர் நாயர் சாலையில் வந்து அந்த நாயர்னு மட்டும்தானே இருக்குது, அதை ஏன் நீக்கலை? இப்போ ஜிஎன் செட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க, அதில் அந்த ஜாதி பெயரை நீக்கினாங்களா எனக்கு தெரியல. ஜிஎன் ரோடு ஒன்று அப்படி தான் இருக்கா, இல்லை அந்த ஜாதி பெயர் இருக்கா எனக்கு தெரியல. இந்த பெயர்களை நீக்குவதனால என்ன சாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தெருப்பெயர்களிலிருந்து ஜாதி பெயரை நீக்குவது அப்படின்றது ரொம்ப வருஷமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். அந்த நாஞ்சில் மனோகரன் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் திமுகலையும் இருந்தார், அதிமுகலையும் இருந்தார். அவரும் ரொம்ப அழகாக சொன்னார். குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஜாதி பெயரோட ஒரு தெரு இருக்கும், ட்ரிப்ளிகேன்லன்னு நினைக்கிறேன் அவர் பேசினது. அதில் நீக்கிட்டா அப்போ அது குட்டி தெருவாயிருமா, அது ரொம்ப பெரிய தெருவாச்சே அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இஷ்யூ வந்து அது இல்லை, மனசில் அந்த ஜாதிய உணர்வுகள் வேரூன்றி இருக்கின்றன. உடனே நீங்கள் வந்து கைபர் போலன் அப்படின்னு சொல்லாதீங்க. நமக்கெல்லாம் வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள், அவரை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சு நம்ம வணங்கி வருகின்றோம். அவரை பற்றி பாண்டே அவர்கள் வந்து அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டகால்னு அண்ணன் ஆர்எஸ் பாரதி சொல்கிறார், ஆமாம் அவர் வந்து ஒரு விதத்தில் எங்கள் சொந்தக்காரு, எங்கள் வகையரா, அவரும் முதலியார் அப்படின்னோடனே பாண்டே அப்படியே பார்க்குறாரு. இல்லைங்க, கிருபானந்த வாரியார் அவர்களை வந்து இப்படி முதலியார் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியுது, இது வரைக்கும் யாரும் தெரியலை. அவர் ஜாதியை வந்து இது வரைக்கும் யாரும் கேட்டதும் கிடையாது அப்படின்னும் போது, இல்லைங்க அவர் வந்து முதலியார் தாங்க அப்படின்றார் அவர். அதுக்கப்புறம் இதே திமுக எம்பி ஒருத்தர் வந்து நம்ம ஜாதிக்காரங்க, அவங்க தான் வந்து கோயம்புத்தூரையே வந்து இவ்வளோ பெரிய இதுவாக்கினது அப்படின்னு ஒரு ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கின்னு பேசிட்டு வந்தார். அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஜாதிக்காரங்கள்லாம் வாங்க, நமக்கு எல்லாத்துலேயும் கோட்டா இருக்குது, எது வேணுமோ நம்ம ஜாதிக்காரன்னு சொல்லுங்கள், எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னும் இன்றைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கின்ற ஒருத்தர் தான் பேசினார். அப்போ இந்த உணர்வெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஓ, கலைஞர் வழி வந்த, பெரியார் வழி வந்த சமூக நீதி இப்படிலாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? மதுரையில் ஒத்தப்புறம் அப்படின்ற ஒரு இடம், அங்கே வந்து ஒரு தீண்டாமை சுவர் இருந்தது, அதை வந்து ஒரு வழியாக இடித்து தள்ளினார்கள். அங்கே இருக்கின்ற கோவிலில் அகைன் பல வருடங்களாக பூட்டி கிடந்தது. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்லாம் சொல்லி அனைத்து ஜாதியினரும் போகலான்னு கோர்ட்டில் உத்தரவு கொடுக்குறாங்க. அப்போ போயிட்டு பொங்கல் வைக்கலான்னு போது பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லை. எப்படி பட்டியலினத்தவர் நீங்கள் வழிபாடு செய்யலாம், பொங்கல் வைக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு பிரச்சனை. மறுபடியும் இதுக்கு கோர்ட்டுக்கு போனோம்னா வழிபாடுன்னா என்னங்க? எல்லாரும் செய்வது வழிபாடு. அப்போ எல்லார மாதிரியே எல்லாரும் செய்யணுன்றது தானே சமூக நீதி. அப்போது நீங்கள் வந்து கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, இப்படி தனித்தனியாக ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வருவீங்களா? கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா ஜாதியினரும் அங்கே போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னும் போது எல்லாரும் எப்படி வழிபாடு செய்கிறாங்களோ அப்படித்தானங்க எல்லாருக்கும் அந்த அனுமதி இருக்கணும்.
இதுக்கு கூட நீங்க வந்து அனுமதி மறுத்துட்டு நீங்க வந்து இதை சமூக நீதின்னு சொல்றீங்க. இதுக்காக ஒரு குரல் கொடுத்திருப்பாரு அண்ணன் திருமா அவர்கள். அதுல தமிழ் ஹிந்துல தலையங்கம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கோர்ட்ல கேஸ் வருதுன்னும் போது அரசு வழக்கறிஞர் அங்க ஆர்கியூ பண்றாரு, இல்ல இந்த மாதிரிலாம் அனுமதித்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்றாங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியும்னு தலையங்கம் எழுதுறாங்க. இதுதான் சமூக நீதியா? எப்படிங்க பட்டியலினத்தவரை கோயிலுக்குள்ள விட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அரசு தரப்புல எப்படிங்க சொல்லலாம்? என்னங்க நடக்குதுங்க? இவர் சொல்றாரு நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னு. முதல்ல இந்த மனசுக்குள்ள இருக்க ஜாதிய உணர்வுகளை நீக்குவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அதை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் தெரு பெயர்ல இருக்கிறத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏதோ பாராட்டணும், அதுக்கு வந்து அவருக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதனால பாராட்டிட்டாரு. ஆனா உண்மையிலேயே சமூக நீதி எங்கே இருக்கின்றது அப்படின்னு கொஞ்சம் தேடணும். எப்படிங்க கோர்ட்டில் போயிட்டு அரசு தரப்புல இந்த மாதிரி சொல்லலாமா? தலையங்கத்தை எடுத்து பாருங்க. 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தமிழ் ஹிந்துல தலையங்கத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு. பார்த்தவொடனே அப்படியே பத்தின்னு எரியுதுங்க. மற்றவங்க சொல்லலாம், ஐயோ நாங்கள் இது பண்ண மாட்டோம் அது பண்ண மாட்டோம்னு ஜாதிய உணர்வு உடையவர்கள் அவங்க தடுப்பாங்க. நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். சமீபத்தில் கூட இந்த இது மாதிரி அவங்கெல்லாம் வரக்கூடாது, வந்தால் நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு. சரி, இப்போ இந்த வழுதாவூரில் அப்படி தான் நடந்தது. அங்கே என்ன பண்ணாங்கன்னா அது பிரச்சனை, பல வருடங்களாக மூடி இருந்தது. மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரில் வசூல் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து இல்லை எங்கள் மக்கள்கிட்ட அவங்க காசு வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு பட்டியலினத்தவர்களுடைய குறையாக இருந்தது. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் அப்படின்னும் போது அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ரெவென்யூ அஃபிஷியல்ஸ்லாம் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நடக்கும்போது சரி ரைட்டு காலையில் நாங்கள் போயிடுறோம், பட்டியலினத்தவர்கள் மத்தியானம் வரட்டும் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தீண்டாமை இல்லைன்னா அப்புறம் வேற எதை தீண்டாமைன்னு நீங்கள் சொல்லுவீங்க? நாங்கள் கோயிலுக்கு போய் வழிபடும் போது அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றது தானே தீண்டாமை. அப்போது உடனடியாக அத்தனை பேர் மேலே யார் யாரெல்லாம் இதை சொன்னாங்களோ அவங்க மேலே ப்ரொமோஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் SC ST ஆக்டில் வழக்கு பதிவு செஞ்சிருக்க வேண்டாமா? இதை ஒத்துக்குன்னு வந்துக்கிறாங்க ரெவென்யூ அஃபிஷியல்ஸ். அப்போ அவங்களும் தானே இதுக்கு வந்து துணை போயிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி காலையில் போயிட்டு மத்தியானம் போகணும் அப்படின்னும் போது இல்லை இது எங்கள் பட்டா நிலம், இது வழியாக நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு பெரிய பிரச்சனை ஆகி போலீஸ் பாதுகாப்பு போய் தள்ளுமுள்ளு நடந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேர் மேலே அங்கே பஞ்சாயத்து தலைவி அவங்க மேலே ஏதோ எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்களாம். அரெஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாது. தீண்டாமை வழக்கு அப்படின்னா பெயிலே கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, இப்படித்தான். அதுக்கு பிறகு வந்து பல நாட்கள் கழித்து ஒரு மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அவங்களும் பட்டியலினத்தவரும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்களா, நாங்கள் சமூக நீதியை நிலைநாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கூட திமுகவில் யாரும் முன் வரல. பார்த்தீங்களா, சேலத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்களா 60 வருடங்களாக கோவிலுக்குள் நுழைய முடியாமல் இருந்த பட்டியலினத்தவர்களை வந்து இந்த கலெக்டர் கூட்டு போயிட்டு சாமி கும்பிட வச்சார் அப்படின்னு செய்தி வந்தது. இது எவ்வளோ பெரிய சாதனை! அதை சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு கூட இந்த அரசாங்கம் தயங்குகிறது அப்படின்னு சொன்னால் அப்புறம் இது பெரியார் வழி வந்த கலைஞர் வழி வந்த அப்படின்னு இவர் பாராட்டுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? சுத்தமாக எனக்கு புரியல. எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது சமூகம்? ஒரு சாமி கும்பிட்றது கூட கோர்ட்டில் போயிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வர வேண்டி இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து நீதி கட்சி காலத்திலிருந்து அதிலிருந்து வந்தது திராவிடர் கழகம், நாங்கள் அதுக்கப்புறம் திமுக, நாங்கள் தான் வந்து சமூக நீதி 100 வருடங்களுக்கு முன்னே நிலைநாட்டி விட்டோம்னா நிலைநாட்டி விட்டோம் தான் நினைக்கிறேன் நான். இதெல்லாம் சரி விடுங்க, அது யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா, பிரதான எதிர்க்கட்சின்னு சொல்லிக்கிறாங்க அதிமுக, அவங்களும் இதை கேள்வி கேட்க மாட்டாங்க. பாஜக அவங்களும் இதை கேள்வி கேட்கறது கிடையாது. இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் யார் குரல் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. இவ்வளோதான் இங்கே சமூக நீதி. யாருக்கும் அக்கறை இல்லை சமூக நீதி மீது. ஆனால் அதே திருமாவளவன் அவர் வந்து மோடியையும் பாராட்டியிருக்காரு சார். எதுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே, இதில் ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு. ஆமாம் சார், அதே சார். அதாவது இந்த நாடு முழுவதுமே வந்து இந்த கேஸ்ட் சென்ஸு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்ததற்காக மோடிக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு சார், இது வந்து எதிர்க்கட்சியினருடைய கூக்குரலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதுதான் ரியாலிட்டியா? ஏன் ராகுல் காந்தி முதற்கொண்டு வந்து நாங்கள் பார்லிமெண்ட்டில் போட்ட சண்டைனால தான் நீங்கள் வந்து இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இதோட ரியாலிட்டி என்ன சார்? இதுக்கு உண்மையான காரணம் யாருன்னு நான் சொல்லட்டா? தன்னடக்கம் தடுக்கிறது, இருந்தாலும் உண்மையை வெளில சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நான் தான் இதுக்கு காரணம். நீங்கள்? ஆமாம். ஏன் தெரியுமா? நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதுக்கு நேர்மாறாக பாஜக நடந்துப்பாங்க.
ரைட்டுங்களா? வந்து 2021 அப்போ எல் முருகன் அவர்கள் மந்திரியாக போகிறாரு. இப்போ இங்கே தலைவர் பதவிக்கு யார் அப்படின்னும் போது அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக போடுங்க, அண்ணாமலையை இப்போ தலைவராக போடாதீங்க, அவர் துணைத் தலைவராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அவர் வந்து இங்கே இருக்கிற கள அரசியலை நுணுக்கமாக தெரிந்தவர். அதுக்கப்புறம் இந்த பூத்து கமிட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த கட்சி கட்டமைப்பு அப்படின்றத உருவாக்கணும். ஸோ கிரிக்கெட்டில் ஒரு எண்டில் ஒருத்தர் வந்து கட்ட போடுவார், திராவிடு மாதிரி இன்னொருத்தர் வந்து அடித்து ஆடுவார் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஆங்கர் ஆர் வால் அந்த ரோலை நயினார் நாகேந்திரன் அவர்கள் பண்ணட்டும், கட்சியை வளர்க்கட்டும். இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் அடித்து ஆடட்டும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன், கேட்கல. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொன்னால், அண்ணாமலையை தூக்கக்கூடாது, அவர் தான் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நேர்மாறாக அவரை தூக்கிட்டு இவரை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, சரி ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா எதுக்காக செய்கிறோம் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி வேணும். அப்போது நீங்கள் இந்த காஸ்ட் சென்சஸ் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அது தெரிஞ்சாதானே வந்து இது பண்ண முடியும். ஆனால் இங்கே பல பேருடைய எதிர்பார்ப்புகள், நோக்கம் அதெல்லாம் வந்து பலவிதப்பட்டதாக இருக்குது. இப்போது தெலுங்கானாவில் அந்த ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுத்து முடிச்சுட்டாங்க. அதன்படி ஏதோ சில அறிவிப்புகளும் வந்ததுங்க. கர்நாடகாவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க எதுவும் செய்யாமல் இருக்காங்க. இப்போ அதில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தரே வந்து இது சரியில்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர், அது அதிகாரப்பூர்வமாக அந்த சென்சஸ் ரிசல்ட் வந்ததான்னு தெரியல, இது பாருங்கள் நாங்கள் வந்து இதை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கோம், ஆனால் எங்கள் எண்ணிக்கை குறைவாக காட்டப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூழ்ச்சி நிற்கிறாங்க. இவர் வந்து தேசிய அளவில் எடுக்கணும்னு சொல்லார். தெலுங்கானாவில் எடுத்து முடித்து அவங்க அதுபடி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி தானே இருக்குது, காங்கிரஸ் தானே, அப்போ ஏன் ஒன்றும் செய்யலை? அப்போ இவங்க மாநிலத்திலேயே ஒன்றும் செய்யாமல் இது எப்படி இருக்குன்னா, திருமாவர்கள் வந்து மது விலக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கை காமிக்கிறார்ல, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த சென்சஸ் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற கிளாரிட்டி இருந்தால் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். இதே பாஜகலேயே வந்து இந்த காஸ்ட் சென்சஸுக்கு எதிராக எவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காஸ்ட் சென்சஸ் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சரி ரைட்டு, அவங்க வந்து சில காரணங்களுக்காக அது செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கலாம். அது அவங்களுடையது. நம்ம கவர்மெண்ட்டை போய் ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணல அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. நம்ம கருத்தை தான் நாம் சொல்ல முடியும். அது எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறீங்க? என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இப்போது காங்கிரஸில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் அதில் இடஒதுக்கீடு வேணும், யார் யார் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத பார்த்து அது வேணும் அப்படின்னு. அடுத்தது வந்து கல்வி நிறுவனங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தவிர, ஆல்ரெடி கல்வி நிறுவனங்களாக நமக்கு இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சின்றது கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டா? என்னங்க சிரிக்கிறீங்க? கவர்மெண்ட் சார். கவர்மெண்ட்டா? அந்த அரசியல் கட்சி தான் சார் அப்புறம் ஆட்சிக்கு வந்து கவர்மெண்ட் நடத்த போகிறாங்க. அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த காஸ்ட் சென்சஸ் அப்படின்றது வந்து 26 அந்த சமயத்தில் தான் சென்சஸ் எடுக்க போகிறாங்க. அப்போது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பும் அதில் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டு, ஆனால் அவங்க அந்த டேட்டாவெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்றதும் உலகத்துக்கு தெரியும். ஏன் பண்ணலை அப்படின்னு அவங்கள தான் கேட்கணும். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதையும் செய்ய மாட்டோம், ஆனால் வெளில வந்த பிறகு அதை கேட்போம் அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போது அரசியல் கட்சிகள் உண்மையில் நீங்கள் வந்து அரசு பதவிகள், அதாவது கவர்மெண்ட் ஜாப் இருக்கு இல்லையா, இதுவோ ப்ரைவேட்டு எம்ப்ளாய்மெண்ட்டோ, இதெல்லாம் விட உங்களுக்கு செல்வாக்கு எதுன்னா அரசியல் கட்சி பதவிகள். இப்போ திமுக பதவியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி அந்த ஒன்றியம், கிளைக்கழகம், வட்டம், இது மாதிரி எல்லா மட்டங்களிலும் பதவியில் இருக்காங்க பாருங்கள். அவர்களுடைய செல்வாக்குன்றது தனி. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போது அதில் நீங்கள் முதல்ல இடஒதுக்கீடு கொண்டு வரணும். சென்சஸ் 26 எடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய முடிவுகள் வரட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து சமூக நீதி விதி அக்கறை இருந்தால், அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார்ல, எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வேணும்னு இந்தியில் ஏதோ ஒன்று சொல்வார். அதில் நிஜமாகவே அவருக்கு நம்பிக்கை இருந்தால் காங்கிரஸ் கட்சியில் என்ன பண்ணுங்க, எல்லா மட்டங்களிலும்
இந்த லோயர் லெவல்லேருந்து அப்பர் லெவல் வரைக்கும். இப்போ நம்ம இங்கே சொல்லணும்னா கிளைக்கழகம், இப்போ கிளைக்கழகத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 50,000 பதவிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல அதில் அந்த 22.5% நேஷனல் லெவலில், அவங்க நேஷனல் பார்ட்டி இல்லையா, அதில் அந்த SC ST பிரிவினருக்கு நீங்கள் போஸ்டிங் கொடுங்க. உங்கள் AICC இருக்குல்ல, காங்கிரஸ் கமிட்டி, காரிய கமிட்டி, அதில் 22.5% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேசினீங்கன்னா நியாயத்தை பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்லலாம். உடனே கட்சிகளில் இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லாத பதவி அப்படின்னு அதுதான் நான் சொன்னேன், ஹரிசான்டலி அண்ட் வெர்டிகலி. மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு சொன்னால் உடனே இதுக்கு ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்து 100 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதையே வந்து ஒரு 150 ஆக்கிவிட்டு ஒன்றும் இல்லாத டம்மி இதை போட்டுட்டு அதில் அவங்கள இதெல்லாம் கூடாது. இப்போ என்ன நம்பர் ஆஃப் பதவிகள் இருக்கோ அவ்வளோதான். அதில் முதல்ல அந்த SC ST பிரிவினருக்கான இடஒதுக்கீடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். 26 சென்சஸ் எடுக்கட்டும், அப்புறம் என்னென்ன காஸ்ட் எவ்வளோன்னு தெரியட்டும், ஒவ்வொரு மாநில அளவில், மாவட்ட அளவில், அதுக்கப்புறம் வந்து தேசிய அளவில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எத்தனை பேர் அப்படின்றத கட்சிகளில் நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாரா? என்னங்க அநியாயமாக இருக்குது? நீங்கள் மட்டும் ப்ரைவேட்டில் கொடுன்றீங்க, அங்கே கொடுன்றீங்க, இங்கே கொடுன்றீங்க. இப்போது ப்ரைவேட் அப்படின்னும் போது அரசியல் கட்சி கவர்மெண்ட்டா ப்ரைவேட்டான்னு கேட்டால் அது யாரும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அந்த அரசியல் கட்சிகள் தான் ஆட்சியை தீர்மானிக்கின்றன, கவர்மெண்ட்டும் அவங்க தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. சினிமா அது ப்ரைவேட்டா கவர்மெண்ட்டா? ப்ரைவேட். அப்போ அதுலேயும் கொண்டு வரணும் இல்லையா? இந்த சேட்டலைட் சேனல் அதெல்லாம் ப்ரைவேட் தானே சார். அப்போ இப்போலேருந்து ஆரம்பிங்க. சமூக நீதி தானே உங்கள் நோக்கம். 26 சென்சஸ் வந்த பிறகு நீங்கள் OBC பிரிவினருக்கு எவ்வளோ கொடுக்கறது, எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளோ கொடுக்கறது பற்றி அப்புறம் யோசிக்கலாம். இப்போ இது வந்து சட்டம் போடணும்னு அவசியம் கிடையாது. நாம நடத்துகிற நிறுவனங்களில் நாம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகலாமே, தப்பே கிடையாதுல்ல. இந்த அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் கோர்ட்டில் வேறு இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், இல்லை எங்கள் திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், அவங்கெல்லாம் ஏன் பாஜக சொல்லலை அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் தான் பாஜக வந்து அவங்க ஆரிய பார்ப்பன RSS ஃபாசிசம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? நீங்கள் தானே சமூக நீதி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் புள்ளி கூட்டணி இவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, முதல்ல அவங்க கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், அவங்க நடத்துகிற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ப்ரைவேட் பிஸ்னஸ் இதிலெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடஒதுக்கீடை ஆரம்பிச்சுட்டு அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, பா சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அவங்க செஞ்சுக்கிறாங்கப்பா, அதனால கேட்குறாங்க. அவங்களுக்கு கேட்பதற்கு எல்லா விதமான தார்மீக உரிமையும் இருக்கின்றது. செஞ்சுட்டு தானே கேட்குறாங்க. பாருங்க, பாஜக ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே. நாம் எடுக்கிற திரைப்படங்கள், நாம் நடத்துகிற தொழில் நிறுவனங்கள், இதிலெல்லாம் வந்து நம்ம ஆரம்பிப்போமே. ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களே செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து ஆரம்பிங்க. அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னால் இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான யோகியதையும் கிடையாது. நீங்கள் வேஷம் போட்டு ஏமாத்துறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டாவது, கட்சி பதவிகளில் இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் வந்து உண்மையான செல்வாக்கு அப்படின்றது ஒரு சொல்வார். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், சாதாரண மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்னு திருமாவர்கள் சொல்வார் இல்லையா? அப்போ தான் கடைசி வரைக்கும் இந்த அதிகாரம் பரவலாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த சேலத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. சின்ன பையன், என்ன ஒரு 17-18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், கோயிலுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த அவர் ஏதோ ஒரு நிர்வாகி இருக்காரு. பீப்பு போட்டு கட்டுப்படி ஆகலை, வெறும் பீப்பு தான் வருது. என்ன, அதுவும் அத்தனை பேர் முன்னாடி அதோ நடவடிக்கை எடுத்தாங்க, கட்சியை விட்டு நீக்கினாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுதான் உண்மையான ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் SC ST. அதில் வர வேண்டிய இது என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. கட்சியை விட்டு நீக்கினா போதுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணாமா? இப்போ யோசிச்சு பாருங்க தம்பி, அந்த சின்ன பையன் 17-18 வயசு இருக்கும் இல்லையா, அவன் ஏதோ ஒரு கட்சியில் அந்த பையன் வந்து ஒரு நிர்வாகியாக இருந்திருந்தான்னு சொன்னா இந்த மாதிரி பேசியிருக்க முடியுமா? அந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் அவருக்கு கட்சியில் பொறுப்பு இல்லை. அந்த பையனுக்கு நீங்கள் பொறுப்பை கொடுங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த பதவிகள் நிர்வாகத்தில் வந்து பங்கு வரும்போது அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ள நுழைய விடலை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கட்சி பதவியில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் பரிவட்டத்தோடு உள்ளே கூட்டு போவாங்க. அதுதானே செல்வாக்கு. அப்போது அதெல்லாங்க யோசிக்கணும் எல்லாரும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். காஸ்ட் சென்சஸ் வந்து
முழுமையாக அதனுடைய நோக்கம் நிறைவேறும். ஆனால் நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வெறும் வெளி வேஷம் மட்டும்தான். இந்த கட்சிகள்லாம் வந்து வேஷம் போடுறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவர்களுக்கு சமூக நீதி அக்கறை இருக்கின்றதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாமே. ஓகே சார், சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம் சார். சார் உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரத நிலையில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.